இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026 வருஷத்தில் ஒவ்வொரு விஷயம் சக்ஸஸ் ஆக தொழில், வேலை, குடும்பம் சம்மந்தப்பட்டது, திருமணங்கள், இந்த பிஸ்னஸில் ஹெல்த்துலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, திடீர் பணம் வர்றது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த மாதிரி இறைவன் வழிபாடு பண்ணுறது. இது அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் காமனாக தான் எழுதியிருக்கேன், ஆண் பெண் இருவருக்கும். இது நிச்சயம் இருக்கிறனால தாங்க உலகம் இயங்குதுன்னே சொல்லலாம். என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா, சிம்மம்னா சூரியனுங்க. சூரிய வெளிச்சத்தின் மூலம் தான் இந்த சூரிய குடும்பமே இருக்குது. இது நம்ம குடும்பத்துக்கு எப்படின்னா தோளில் தாங்கும், குடும்ப சுமையை தோளில் தாங்கும் கிரகம் ராசி அப்படின்னு பார்த்தா சிம்மம். ஏன் அப்படின்னா, இதில் வயது குறையவர், பெரியவர், கடைசி பையன் அப்படிலாம் கிடையாது. குடும்பத்துக்கு ஒன்றா அந்த ராசி நிற்கும். நான் குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால், இல்லை சிம்ம லக்னம் இருந்தாலே அந்த குடும்பத்தில் சுபிச்சம் கடாச்சம் இருக்கும். ஏன்னா பெற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு சிம்மராசி வந்துட்டால் நல்லாயிருக்கும் சார். இந்த ராசிக்கு இப்போ திருமணம் இருக்கா இல்லையா சார்? உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு பகவான் இருந்து ஒரு பார்வைக்குலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு உண்டு. ஆனால் 7க்குரியர் 8இல் வருவதால் ஒன்று பார்க்கணும், வேலைக்கு செல்லும் மனைவியோ இல்லை வெளியூர் சம்மந்தப்பட்ட வரனாக இருக்க வாய்ப்புண்டு. வரனை 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணி தான் பண்ணணும். இதே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருமண பேச்சுவார்த்தை ஏறி தடைப்பட்ட திருமணம் நடக்கும். ஆல்ரெடி பேசி தடை ஏற்பட்டு திருப்பி வராங்கன்னா நடக்கும். இப்போ திருமண உறவை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ராசிக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு தொந்தரவு வருகிற காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சூழ்நிலை இப்படி இருக்குது, அதுக்கு பரிகாரம் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு தான் ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026 வருஷத்தில் ஒவ்வொரு விஷயம் சக்ஸஸ் ஆக தொழில், வேலை, குடும்பம் சம்மந்தப்பட்டது, திருமணங்கள், இந்த பிஸ்னஸில் ஹெல்த்துலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, திடீர் பணம் வர்றது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த மாதிரி இறைவன் வழிபாடு பண்ணுறது. இது அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் காமனாக தான் எழுதியிருக்கேன், ஆண் பெண் இருவருக்கும். இது நிச்சயமாக பலிதம் கொடுக்கும். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறக்கின்ற சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கின்றன. உங்களுக்கு இந்த கோயில் பரிகாரம் நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்கு பயன்படும். சிம்மம் இருக்கிறனால தாங்க உலகம் இயங்குதுன்னே சொல்லலாம். என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா, சிம்மம்னா சூரியனுங்க. சூரிய வெளிச்சத்தின் மூலம் தான் இந்த சூரிய குடும்பமே இருக்குது. இது நம்ம குடும்பத்துக்கு எப்படின்னா தோளில் தாங்கும், குடும்ப சுமையை தோளில் தாங்கும் கிரகம் ராசி அப்படின்னு பார்த்தா சிம்மம். ஏன் அப்படின்னா, இதில் வயது குறையவர், பெரியவர், கடைசி பையன் அப்படிலாம் கிடையாது. குடும்பத்துக்கு ஒன்றா அந்த ராசி நிற்கும். நான் குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால், இல்லை சிம்ம லக்னம் இருந்தாலே அந்த குடும்பத்தில் சுபிச்சம் கடாச்சம் இருக்கும். ஏன்னா பெற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு சிம்மராசி வந்துட்டால் நல்லாயிருக்குங்க அப்படிம்போம். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நான் இறைவன்ட்ட சொல்லுவேன், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், அதில் உங்களுக்கு சிம்மராசி சிம்ம லக்னத்திலே வந்துட்டால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, உங்களை விட்டு கொடுக்காதுங்கன்றேன். அந்த மாதிரிங்க அதிகாரம் இருக்கும், நிர்வாக திறமை இருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும், பணம் சம்பாதிக்கின்ற சூழ்நிலையோ வித்தையோ இயற்கையாக அமைகின்றது. சொத்துக்கள் பராமரிக்கிற திறமை இருக்கும். அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது முன்பகுதி 30 வயசுக்கு முன்னாடி செலவும் பண்ணியிருப்பாங்க. அது இந்த சிம்மத்தோட குணம். பின் 30, முன் 30ன்னு 2 எடுக்கணும். ரைட், இப்போ விஷயத்துக்கு போவோம். சார், இந்த வருஷம் முதல்ல உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் தடையை கொடுப்பதில் அந்த கேது வல்லவராக இருக்கிறது. கேதுவை விலக்கி விட்டாலே முதல்ல நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனிக்கு முன்னாடி முதல் பிரச்சனை கொடுக்குறது மன நெருக்கடி. சார், அதாவது பழுத்த மரம் கல்லடி போடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பழுக்கணும்னு நினச்ச உடனே அடிக்குது, சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே தடை ஏற்படுத்துதே அப்படிங்கிறவங்களுக்கு உண்டானது. முதல்ல உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்று நல்லா பாருங்கள், ஏதோ ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி ஒரு அன்னதானம் கொடுக்க, அந்த விநாயகர் சம்மந்தப்பட்டது அபிஷேகத்துக்கோ அன்னதானத்துக்கோ ஒன்று உதவுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மன நெருக்கடி விலகும், மனசு சம்மந்தப்பட்ட தொந்தரவு விலகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி தடை ஏற்பட்டது, வெளி மாநிலம் முயற்சி பண்ண தடை ஏற்பட்டது, நெகட்டிவ் தாட்ஸ் மாறி மாறி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணுது, எல்லாம் நடக்குது, கடைசியில் ஸ்டாப் ஆன அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் செய்யும். இது முன்னாடி உங்கள் வீட்டில் நல்லா பார்க்கணும், இந்த கோயில் தீர்த்தங்கள், காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், ஏதோ கோயிலும் தீர்த்தம் வந்தது, இல்லை அபிஷேக பொருள் திரவத்தை அடைத்து வைக்கக்கூடாத காலகட்டம். அப்புறம் தான் அதை எடுத்து பயன்படுத்தி விடுங்கள். இல்லை குளிக்கும் போதோ செடிகளுக்கோ இல்லை உங்கள் வீட்லேயோ பயன்படுத்துங்க. கோயில் தீர்த்தம் எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் தெரியும், எல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க. சரி, வாங்கினீங்க எதுக்கு பாருங்கள். அகத்தியர் கமண்டலத்தில் பொன்னி நதியை அடைக்கும் பொழுது விநாயகர் வந்து தட்டுவாராமா.
இப்போ என்ன சொல்கிறதுனா தண்ணீரை அடைக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் அடைத்தால் மனசு பாதிக்கும். இதுதான் சுச்சமாக ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து சார் இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியாஸ் வருது. இப்போ என்னென்னா அஷ்டமச்சனியில் வாங்கலாமா அதான் கேள்வி. எங்கள் அஷ்டமச்சனி போயிட்டுருக்கேன், ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? அது விவசாய நிலமாகோ செகண்ட் ஹேண்டு வீடாகோ வாங்கி இடித்து பராமரிப்பு பண்ணுறதோன்னா அலோவ் பண்ணிடும். புதுசாக ஸ்க்ராட்சிலேருந்து கட்டுறேன், பிரம்மாண்டமாக கட்டுறேன் அப்படின்னா அது அலோவ் இல்லை. இதே பூர்வீக சம்மந்தப்பட்ட பூர்வீக ஊர், பூர்வீக வீடு, அப்பாவோட சொத்து, அண்ணன் இறந்தவங்க பேரில் வர சொத்து, இதுக்கெல்லாம் க்ரீன் டிக்கு தான். சொத்து என்ன ஒன்று பார்க்கணும். பொதுவாக சொத்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த திசை நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏரியா பேர்லாம் வரும், இந்த ஏரியா பேரில் அதெல்லாம் சொல்லலாம். அப்போ இது மாதிரி நம்ம நிறைய பற்றி சொல்லுவோம். இந்த ஏரியா இந்த சம்மந்தப்பட்டது, இந்த வீட்டு அருகில் இப்படி இருக்கணும், போகிற பக்கத்தில் இந்த ரோடு இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே தான் தங்க விடும். ஒருத்தர் ரொம்ப ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பட்டாது பாடுபட்டிருந்தார். அவர் ஒரே ஒரு பரிகாரம் சொன்னேன், சார் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சூட்சம் பண்ணி இதை மட்டும் பண்ணிக்கங்க, ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ண சொன்னேன். சார் இது தேவையில்லை, டிஃபால்ட்டே அமைஞ்சிருக்கேன்னு சொன்னேன். சூட்சமாக இதாங்கண்ணே. அதுக்கு பண்ணோடனே அப்படி இதாகிடுச்சு. கோயம்புத்தூர் வட்டார பகுதியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அது 25-20 சென்ட்டாக விற்கிறேன்னு ஒருத்தர் வந்தார். பக்கத்தில் ஆறுலாம் இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது லாஸ்ட் அந்த ஆற்று ஒட்டி இருக்கிறத மட்டும் முடிச்சுக்கங்க, உங்களுக்கு நீங்கள் விற்காம முடிச்சுங்க, மற்ற எல்லாத்தையும் விற்றுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பரிகாரம் பண்ணி விற்றுட்டு, அதில் பார்த்தா ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி இருக்கும் இவர் அந்த இடத்துக்கு பக்கத்தில். அப்படி சரி, ரைட், விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டு பார்க்கலாம். மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய இது முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு சம்மந்தப்பட்டு போராடி ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக அமையும். அது படிப்புக்கு, இந்த வேலைக்கு, இந்த இடம் வீடு சொத்துக்கு அமைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுப்பிரமணி, முருகர் பேர் சுப்பிரமணியாக இருக்கணும், இல்லது ஐயப்பன் கோயில் வழிபாடு. இந்த சீசனாக கூட இருக்கு இல்லையா, இது கூட பண்ணிக்கலாம். ஐயப்பன் கோயில் வழிபாடு, ஐயப்பனுக்கு போகிற பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது கூட நல்லாயிருக்கும். ரைட், இன்னும் சூட்சம விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கு பார்த்திங்கன்னா இதில் ப்ராக்டிக்கல் கைடு, அடிப்படை சூட்சமத்திலிருந்து நட்சத்திரத்தை பற்றி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை போட்டு அஸ்ட்ரானமிக்கல் நேம் வரைக்கும் அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருக்கேன். இப்போ ஒன்று சொல்லுவோம் சார், துணி வகைகள், வஸ்திரம்னா என்ன நட்சத்திரம், விவசாய நிலம்னா என்னது, இது ஊரின் பகுதி, அதெல்லாம் நட்சத்திரம். அப்படி பாவங்கள், கிரகங்கள், அது வரைக்கும் நிறையா இருக்குது. ரைட், இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இல்லை சந்தேகம்னா கமெண்ட் பண்ணி பாருங்கள். ரைட் சார், இந்த ராசிக்கு இப்போ திருமணம் இருக்கா இல்லையா? சார் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு பகவான் இருந்து குரு பார்வைக்குலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு உண்டு. ஆனால் 7க்குரியர் 8இல் வருவதால் ஒன்று பார்க்கணும், வேலைக்கு செல்லும் மனைவியோ இல்லை வெளியூர் சம்மந்தப்பட்ட வரனாக இருக்க வாய்ப்புண்டு. வரனை 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணி தான் பண்ணணும். இதே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருமண பேச்சுவார்த்தை ஏறி தடைப்பட்ட திருமணம் நடக்கும். ஆல்ரெடி பேசி தடை ஏற்பட்டு திருப்பி வராங்கன்னா நடக்கும். இப்போ திருமண உறவை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ராசி இது. இந்த ராசிக்கு திருமணத்துக்கு அவ்வளோ சுபிட்சமாக டக்குன்னு நடக்கிற மாதிரி இல்லை. ஆனால் திருமணம் ஃபிக்ஸ் ஆனால் திடீர் அடால் தடியாக அப்படின்னு நடக்கிற மாதிரி நடக்கும், வேகமாக. கோச்சார அம்சம் இப்படி இருக்குது. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் ராகுக்கு எது பரிகாரங்கள் தேவை. இவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் அவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்கு. மங்களூர் அருகில் குக்கே சுப்பிரமணியம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. சுச்சமங்கள் நட்சத்திர ரீதியாக, கிரக ரீதியாக வரும். அப்போ இது பண்ணிக்கங்க. அப்போ திருமணத்துக்கு சீக்கிரம் பண்ண வேண்டிய காலகட்டம் இது. சார் தொழில் வளர்ச்சி பண்ணி தான் ஆகணுங்க. தொழிலில் போராடி வேண்டும். நிறைய பேர் சினிமா சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டில் பிரான்ச்சஸ் வைக்கலாமா, வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கின அமையும். பெண்கள் நிறைய பேர் வீட்டில் வச்சே தொழில் பண்ணுறேன் ஆரம்பிக்கிறேங்கிறாங்க, அமைப்பு உண்டு. ஹெல்த் வைஸ் நிறைய வித ஹெல்த்துக்கு கவனிக்க வேண்டியது, குடும்பத்தில் மாறி மாறி வருது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உடல்நிலையை கவனிக்க வேண்டும். இல்லை பெரியவங்க சம்மந்தப்பட்ட உடல், உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு தொந்தரவு வருகிற காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, சூழ்நிலை இப்படி இருக்குது, அதுக்கு பரிகாரம் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு தான் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் அத்தனையும் தூக்கி போட்டுடணும். குப்பை கூளங்கள், வீட்டில் பழைய துணி வச்சுருக்கேன், பழைய செருப்பு வச்சுருக்கேன். சொன்னோடனே ஒரு மேடம் சொன்னாங்க, சார் என்கிட்ட செருப்பு மட்டும் இருந்தால் ஒரு 150 செருப்பு இருக்குங்க சார். அவங்க சீரியல் இதில் இருக்காங்க. ஏன் மேடம் எவ்வளோ, எல்லாம் பழசு எவ்வளோ இருக்குது எங்கள், அதில் யூஸ் பண்ணி தூக்கி போடுங்க. இல்லை அந்த இதுக்கு அதில் ஒன்று பிஞ்சு இருக்குமாம்மா, இதாக இருக்குமா, ஒரு ஷார்ட்டுக்கு மட்டும் வைக்கிறதுங்க.
இல்லை அடுக்கி நீட்டாக வைங்க அப்படின்னு சொன்னது. அது மாதிரி தாங்க இருக்குது. சரி, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்போ இன்சூரன்ஸ் பற்றிலாம் பேச நிறைய இருக்குது. லென்த்து அதிகமாயிரும். உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வேணால் எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.